திமுக கூட்டணி எப்படியாவது உடையாதா என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நாகையில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த திமுகவின் திட்டங்களால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எறிவதாக கூறினார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்ற அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த திட்டத்தை பல மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கு. இதற்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இந்த திட்டங்கள் மூலமாக மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிலைநாட்டியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேருக்கு எதிர்கட்சிகளுக்கு பொறாமை ஏற்படத்தான் செல்கின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா இடத்துக்கும் கலைஞர் பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசு விழுகிறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணியை, அதன் சார்பாக கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள்.